என்று சொல்கிறேன். கலாமியர்களே திருமுகம் எபி அழகே உருவானது அன்பே சுடாது இந்த அழகான மதிய வேளையில் என் பங்கு தந்தை மற்றும் தாவல் தந்தை அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எங்கள் குழந்தைகளின் தாய்மார்களாகிய உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இதில் கலந்து கொள்ள இருக்கும் மாணவ செல்வங்களே, உங்களையும் வரவேற்று என் வரவேற்புரை பாடல் லத்தினில் பாட போகிறோம். கேட்டு மகிழுங்கள். அனைவரும் அமரவும். வருகை பாடல். Take this day, make it yours, and fill me with your love. Ave Maria, gratia plena, Dominus tecum, benedicta tu. And அடுத்து கிறிஸ்துமஸ் பற்றி பேசுறதுக்கு இங்க 4ஆம் வகுப்பு மாணவன் ஆட்சேலி அன்புடன் அழைக்கிறேன். Hi, good afternoon. Christmas is a happy festival. We celebrate Christmas on December 15th in the year. It is the birthday of Jesus Christ. On this day, people decorate their houses and churches with light and star. We put up a Christmas tree and hang gifts and toys. Santa Claus brings gifts for children. We sing Christmas songs and share sweets with our friends. Christmas is a festival of love, joy and peace. Thank you. Thank you Axel for your wonderful speech. Next, dance. சின்னஞ்சிறு குடிலே என்னும் பாடலுக்காக ஆட வருகிறார்கள் என் மாணவ செல்வங்கள்.
நம்ம சேனல்ல தாத்தா பாய்.
நல்லா அடடா, என்ன ஒரு அழகான ஆட்டம். வண்ண குயிலை போல ஆடி மகிழ்வித்த எங்கள் மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அடுத்ததாக நட்டு நடு ராத்திரி எனும் சாதத்து 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்க ஆடுவதாக கண்டுகளுக்கு மகிழுங்க. 3ஆவது வகுப்பு சேனலில் போட்டு நட்ட நடு ராத்திரியில முட்டு போல பூந்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே
நடு ராத்திரியில் பனி சாரலில முத்து போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு குட்டையில் உதித்தாரே இயேசுசாமி நடு ராத்திரியில் பனி சாரலில முத்து போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு குட்டையில் உதித்தாரே இயேசுசாமி கட்டி பாடுவான் கட்டி ஆடுவான் கட்டி பாடுவான் கட்டி ஆடுவான் கஷ்டமெல்லாம் பகிடுவான் இயேசுசாமி நம்ம இஷ்டமோட வரவன் கூடி கஷ்டமெல்லாம் பகிடுவான் இயேசுசாமி நம்ம இஷ்டமோட வரவன் கூடி நட்டனே ராத்திரியில் பனி சாரலில முத்து போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு குட்டையில் உதித்தாரே இயேசுசாமி. அழகாக ஆடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக திருப்பாடல் சொல்ல வருகிறார் மாணவர் இமான். அனைவருக்கும் நமஸ்காரம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் இமான். நான் முதல் வாசகம் திருக்குறள் பங்குல் திருப்பாடல்கள் 150 சொல்ல போறேன். சொல்லவா? எல்லாரும் கை தட்டுங்க. சூப்பரா தான் சொல்றேன். திருப்பாடல் 180 திருவசனங்கள் 1-6 முடிய. துயரத்தில் இறைவன் பற்றி அல்லேலூயா. துயரத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை விடு வீட்டில் அவரை போற்றுங்கள். அவர்த்தம் வல்ல செயல்களுக்கு அவரை போற்றுங்கள். அவர்த்தம் எல்லை நம் அன்பினை கொடுத்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள். மீனவுடன் யாருக்கு அவரை போற்றுங்கள். மெத்தல் பக்தி நற்பதன் அவரை போற்றுங்கள். யாரினை நீக்கி கொலையினை அவரை போற்றுங்கள். சிலப்பில் தலைமையுடன் அவரை போற்றுங்கள். கரிடன் அழைப்புடன் அவரை போற்றுங்கள். அழைப்புகளை ஆண்டவரை புகழ்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி. நன்றி. சூப்பரா சூப்பரா சூப்பரா. அதான் கிளீனா இருக்கு. சொல்லுங்க. அன்பு இயேசுவே, இந்த நாள கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அநாத குலைகளையும் நீங்கள் ஏசப்பா, நீங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க அநாத குலைகளை நல்லா ஆட்டுவீங்க ஏசப்பா. நீங்களா என் கூட இருக்கீங்க. எல்லாரையும் நல்ல படிப்பை கொடுங்க ஏசப்பா. நல்ல நாணத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல புட்டியை கொடுங்க ஏசப்பா. நல்ல மீன் பாறை கொடுங்க ஏசப்பா. எல்லாருக்கும் நல்ல அப்பா அப்பாக்களுக்கும் மீன் பாறை கொடுங்க. நன்றி. சூப்பர். அனைவருக்கும் நமஸ்காரம். திருக்குறள். உன் பிள்ளை உணவா பிறந்தால் தொட்டு தேற்றுவை, தொட்டு தேற்று உன் பிள்ளை மௌனமா கலை. தேங்க்யூ. அனைவருக்கும் நமஸ்காரம். பழமொழிகள். ஒரு அனந்த காட்டில் முயலும் மாடும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்தனர். இரண்டுகளும் அன்பாய் பழகின்றனர். தேங்க்யூ. கிறிஸ்துமஸ் பிறப்பை பற்றிய செய்தியை பகிர்ந்து கொள்ள வருகிறார் நம் துணை பொருட்களை பீட்டர் பாண்டவர். நல்ல சூப்பரா இருக்க. வெரி குட். தாத்தா எந்த ஊர் தாத்தா இது? தந்தை அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிய வணக்கத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன குட்டி கதை. உங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு முதியவர் வயசான தாத்தா வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வயசான தாத்தா, அந்த தாத்தாவுக்கு யாருமே இல்லை, அவர் மட்டும் தனியாக வாழ்ந்து வந்தார். அப்போதைக்கு என்னன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து அவர்கிட்ட நைட்டில் தங்குறதுக்கு ஒரு உதவி கேட்டார். எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, இங்கே ஒரு குளிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு.
அந்த பிச்சைக்காரன். அவங்க அந்த முதியவர் நம்மளால வேலைன்னு பார்த்தா, சரிப்பா நீ வந்து குடிசையில் தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த முதியவர் தாத்தா என்ன பண்ணாரு, அவருக்கு படுக்க இடம் இல்லை அந்த குடிசையில். என்ன பண்ணாரு, அந்த பிச்சைக்காரனை கொண்டு போய் ரூம்ல உள்ள படுக்க வச்சுட்டு இவர் என்ன பண்ணாருன்னா வெளியில குடிசைக்கு வெளியில படுத்துட்டார். தூங்கிட்டு இருந்தார். எழுச்சி பார்க்குறாரு, பிச்சைக்காரனை காணச்சு பார்க்குறாரு, பிச்சைக்காரனை காணாம். என்னடா நம்ம வந்து இவருக்கு நைட்டில் தந்து கடை கொடுத்தோமே, காலை எழுச்சி பார்க்குறாரு, பிச்சைக்காரனை காணாம போயிட்டார். அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த முதியவர் தாத்தா அவர் படுத்திருந்த கட்டில தலைவாணி கீழே ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பர் கீழே என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பிச்சைக்காரன் இருக்குங்க, எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து அன்னைக்கு மட்டும் நைட்டில் தங்குறதுக்கு நான் எல்லா இடம் தேடி பார்த்தேன், தூங்குறதுக்கு யாருமே எனக்கு இடம் கொடுக்கல. ஆனால் நீங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டேன், நைட் தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த பேப்பரில் தெரிஞ்சுன்னா ஒரு செய்தி அதில் இருந்துச்சு. என்னன்னா, நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வாங்க. நான் வந்து இப்போ பிச்சைக்காரன் கிடையாது, நான் வந்து ஒரு அரண்மனைக்கு இல்லை, அரண்மனையில் இருக்கின்ற ஒரு அரசன். நான் வந்து பிச்சைக்காரன் வேடை போட்டு வந்தேன், எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு டெஸ்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்ததுனால என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களை பார்க்க யாருமே இல்லை. உங்களுடைய அரண்மனை வந்தீங்கன்னா என்னுடைய வேலைக்காரர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. அதனால் என்னுடைய அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லி அந்த அரசன் அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை பார்த்தோன்னா இந்த முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு வந்து உதவி செய்ய யாருமே இல்லை, அவர் தனியாக இருக்கிறார். ஆனால் அந்த லெட்டரை பார்த்தோன்னா ஏதாச்சும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இவர் வந்து எனக்கு நல்லா உதவி பண்ணுறதுக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு என்று என்ன பண்ணாரு, அந்த முதியவர் கிளம்பி அந்த அரண்மனைக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, தங்கிட்டு இருந்தார். தங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நைட்டு ஒரு இன்னொரு தாத்தா வர, அந்த தாத்தா அதை வந்து என்னுடைய பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அவளுக்காண்டி வேடிக்கைங்க சொல்லிட்டு ஒரு முட்டாய் கொடுத்துட்டு போகிறார். இந்த முதியவர் யோசிக்கிறார், என்ன இவர் வந்து முட்டாய் கொடுத்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நைட்டில் தூங்கி முடிச்சு கால் அடிச்சு பார்க்குறாரு. அந்த முட்டாய்க்குள்ள ஒரு பேப்பர் இருந்துச்சு. பேப்பரில் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா, எல்லோருக்கும் நான் முட்டாய் கொடுத்து எல்லோரையும் நானும் மகிழ்ச்சியாக வைப்பவன், சந்தோஷமாக வைப்பவன் சொல்லி அந்த சாக்லேட்டில் அதை எழுதிருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அந்த முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து என்ன இந்த கதையிலிருந்து ஒரு மைய கருத்துனா, கிறிஸ்துமஸ் பிறப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான விழா, சந்தோஷமான விழா. கிறிஸ்து பிறப்பு என்பது என்னது, எல்லோருக்குமான ஒரு விழா. இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது என்னது, எல்லாருக்கும் எல்லாரும் என்ன செய்யணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும். அதைத்தான் இயேசு பாலன் இந்த மண்ணுடைகளை பிறந்து நம் அனைவருக்கும் எது வந்தாரு, நம் அனைவரையும் அவர் அன்பு செய்யவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக இந்த மண்ணுடையிலே இயேசு பாலன் பிறந்திருக்கின்றார். ஆகவே இந்த இன்னைக்கு விழா அன்று நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர் நம்ம விஷ் பண்ணி ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாம தெரிவித்துக் கொள்ளணும். சரியா? அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். God bless you all. Thank you. கிறிஸ்துமஸ் அருமையாக ஒரு கதை வாயிலாக கூடிய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக என் 5ஆம் வகுப்பு மாணவிகள் நடனம். யூடியூப் நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே,
பண்ணி சாரலில முத்து போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நட்டனே ராத்திரியில் முத்து பண்ணி சாரலில முத்து போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி பிள்ளை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டமான ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டமான நட்டனே ராத்திரியில் முத்தும் பண்ணி சாரலில முத்து போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் இருந்தாரே இயேசுசாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மகிழ் உரைக்கிறவே வாழ வந்தார் இயேசுசாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மகிழ் உரைக்கிறவே வாழ வந்தார் இயேசுசாமி காலம் தோன்றினோம் நேரம் வந்திடும் நல்ல காலம் தோன்றினோம் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதியாண்டவரின் ராசி கிடைச்சிடும் நட்டனே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாதனையில முட்டு போல போத்தாரு இயேசுசாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசுசாமி ஓ பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி பருவ இல்லாத உலகத்திலே உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி என்று இல்லாத உலகத்திலே மனித உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி வருத்தம் மறந்திடும் அவளை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் வாடி வந்து தன்னிடும் ராத்திரியில் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நட்டனே ராத்திரியில் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி வெற்றி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டமான ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டமான ஒன்று கூடி நட்டனே ராத்திரியில் கும்பத்தி சாதலில முத்து போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி தாத்தா
தொப்பு தொப்பி எல்லாம் கேக்குது. ஒரு பாடல், அதுக்கப்புறம் நம்ம பங்கு தந்தை ஒரு சில மனிதர்கள் பேசுவாங்க. அதோட நிகழ்ச்சியா வந்து தெரிவிக்கும். எல்லாரும் வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு. இந்த பாடல் போங்க போங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஒரு ஆள் மேலே இடிக்க கூடாது. என்ன ஆடுங்க ஆடுங்க எல்லாம் ஆடுங்க. Happy Christmas. நீங்களே உட்காரு, பத்தால உட்காருங்க. தாத்தா சொல்லுவாங்க. இல்ல உட்காருங்க, இருக்கீங்களா? இருக்கீங்களா? அது இருக்கு தாத்தா. உட்காரு உட்காரு தம்பி, உட்காரு உட்காரு உட்காரு. எல்லாம் கிட்ட வாங்க, எல்லாம் வாங்க, கிட்ட வாங்க. உட்காருங்க, நல்ல உட்காரு உட்காரு. தாத்தா பேசலாமா? எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. உட்கார்ந்து தாத்தா பேசலாம். சரிங்களா? அங்கிட்டு அங்கிட்டு மைக்கு சவுண்ட்
அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு பகுதி கொடுத்தோம். என் பள்ளியின் காவல் தந்தை மற்றும் என் பள்ளி அவர்களை வருக வருகை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். உட்காருங்களா? அங்க என்ன செஞ்சிருக்கீங்க எல்லாரும்? சரி உட்காருங்க உட்காருங்க. நிழலுக்கு வாங்கயா? நிழல் வந்து உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. உங்களுக்கு இந்த இனிப்பு கொடுக்குறோம். சரிங்களா? உட்காரு 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 உட்காருங்க. கீழே உட்காருங்க. தாத்தா அப்படியே அலைக்காங்க போய் போயிருக்க கொஞ்ச நேரம். பறந்து வரீங்களாக்கு வெரி குட். கிறிஸ்துமஸ்னா என்ன? உட்கார்ந்தே சொல்லுங்க. உட்கார்ந்தே சொல்லுங்க. மைக்கில் அல்ல, அங்கே சொல்லுங்க. இயேசுடைய சரி கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி நெருங்கி வரும்போது உங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது என்ன ஏக்கம்? ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கலாம். என்ன ஏக்கம்? என்ன ஏக்கம்? என்ன ஏக்கம்? உங்க பிறந்த நாளுக்கு என்ன ஏக்கம் இருக்கும்? பிறந்த நாளுக்கு என்ன ஏக்கம் இருக்கும்? பட்டாசு 1, வேற கேக்கு 2, வேற புது ட்ரெஸ். கிறிஸ்துமஸ் வந்தா என்ன ஏக்கம் வரும்? முதல்ல அப்பா அம்மா புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. எப்பனா கிறிஸ்துமஸ் வரணும் காத்துக்கிட்டு இருப்போம். காத்துக்கிட்டு இருப்போமா? சரி. 2வது பட்டாசு. 3வது முதலாவது ட்ரெஸ், 2வது பட்டாசு, 3வது கேக்கு, நம்ம உணவு வகைகள். சரிங்களா? சரி. இப்ப வந்து பிரியாணி. உங்களுக்கு பிரியாணி நீங்க போடலாம்னு இருந்தோம். ஆனா காய்ச்சல் யாரும் நிறைய பேர் பிள்ளைகள் காய்ச்சல் இருக்கு கேள்விப்பட்டேன். அதனால நீங்க முடிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா வந்த புது வருஷத்துல புது பிரியாணி. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. என்ன பிரியாணி பிடிக்கும் எல்லாருக்கும்? மட்டன். அப்ப புதிய வருஷத்துல மட்டன் பிரியாணி தான். சரிங்களா? நீங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே, லீவ் விட்டு வந்தோடனே மட்டன் பிரியாணி. ஓகே. அப்ப உணவு என்ன கொடுக்குது? மகிழ்ச்சி கொடுக்குதா? இல்லையா? இருக்கு இல்ல இருக்கா இல்ல இல்லையா? என்ன இருக்குது? மைக்கிள் சொல்றியா? சரி வாடா. பாருங்க. என்ன கேட்டா? உணவு மகிழ்ச்சியை கொடுக்குமா கொடுக்காதா? வெரி குட். நம்ம திங்கிறோம்ல, அதனாலதான் கொடுக்குறேன். எல்லாரும் விமான பாருங்க. அவன் பாருங்க பாருங்க சொல்லிட்டே இருக்கேன். நண்பர்களே எல்லாரும் என்னை பாருங்கள். கை தட்டுங்கள். கை தட்டிருக்குப்பா பிள்ளைக்கு. அடுத்ததான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. புதிய பாட்டு உங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவா, திருத்துலப்பணிகள், ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர்களே திருமுகம், எபேசியர்களே திருமுகம், பிலிப்பியர்களே திருமுகம், கொலோசியர்களே திருமுகம், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 பிலிப்பியர், 2 பிலிப்பியர், தீத்துக்களே திருமுகம், பிலோமுக்களே திருமுகம், யாக்கோபுக்களே திருமுகம், யோவானைகளே திருமுகம், 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா திருமுகம். நன்றி. வெரி குட். சரி. கிறிஸ்துமஸ்னா என்ன கொடுக்குது? மகிழ்ச்சி கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. சரிங்களா? இப்ப
இப்ப இயேசுடைய பிறந்த நாளை என்னைக்கு கொண்டாடலாம்? என்னைக்கு கொண்டாடலாம்? டிசம்பர் 25. சரி, இயேசுடைய பெற்றோர் பேர் யாருக்கு தெரியும்? இயேசுடைய பெற்றோர் மரியா, அப்புறம் வெரி குட். இயேசுடைய நல்ல கவனிய கேள்வி வந்து நம்ம எப்பயுமே ஷார்ப்பா வாங்கணும், சரிங்களா? இயேசுடைய தாயின் கேட்டாத என்ன சொல்லணுங்க? இயேசுடைய தாயின் கேட்டாத மரியா. இயேசுடைய பெற்றோர்னா யோசேப்பு, மரியா அப்படின்னு சேர்த்து சொல்லணும், சரிங்களா? சரி, ஓகே. கேள்வி கேட்கவா? நான் ரெடி. பதில் சொல்ல நீங்க ரெடியா? எல்லாரும் ரெடியா? எல்லாரும் வாயிலேயே சிலைப்பியும் மிச்சம் இருக்கும்போது எங்கிட்ட கேள்வி கேட்கிறது? சரி சரி, அதனால கொஞ்சம் ஒரு பாடலை போட்டு விடுங்க. என்னென்ன செய்ய, அதாவது கிறிஸ்துமஸ்னா மகிழ்ச்சி, சரியா? அடுத்து கிறிஸ்துமஸ்னா என்னது? ஏய் கம்மி 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 கவுண்டா. கிறிஸ்துமஸ்னா ஒண்ணு மகிழ்ச்சி, வேற என்ன? சந்தோஷம். வேற மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, கிறிஸ்துமஸ் என்ற உடனே ஒரு சிந்தனை, சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், சொல்லவா? ஒரு அரசர் என்ன செய்யறாருன்னா ரோட்டு ஓரத்துல நடந்து போயிருக்காரு. இங்க எல்லாம் கவனிங்க, கவனி கவனி. ரோட்டு ஓரத்துல ஒரு அரசர் நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு 30 வயது மதிப்பு மிக்க ஒரு இளைஞர் என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட வழி இல்லாம என்ன செய்யறாங்க, அப்படியே வரிசையா வர்றாங்க. வரும்போது அந்த நபர் வந்து ஒரு நபரை சந்திக்கிறார். முதல் நபர் யாரு? முதல் நபர் அரசரை சந்திக்கிறார். அரசரை சந்திச்ச உடனே இங்க கவனிங்க, எல்லாருக்கும் ஜிலேபியில கவனம் இருக்கு. சொல்லலாமா? சொல்லலாமா? ரெடி. அரசர் யார சந்திக்கிறாரு? ஃபர்ஸ்ட் யார சந்திக்கிறாரு? ஐயோ, அரசர் யார் சந்திக்கிறாரு? ஒரு இளைஞனை சந்திக்கிறார். இளைஞன் அரசரை சந்திக்கிறார். சந்திக்கிற போது என்ன செய்யறாங்கன்னா, நான் பசியா இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப 4-5 நாளா சாப்பிட்டு ரொம்ப கஷ்டத்தோட இருக்கேன், நானும் வேலையை தேடி தேடி போறேன், ஆனா எந்த வேலையும் கிடைக்கல, அதனால ஏதாவது அரிசி, ஏதாவது உதவி செய்ய அரசர் சொல்லி இந்த இளைஞன் அரசரிடத்தை கேட்கிறாங்க. அந்த அரசர் என்ன கொடுத்திருப்பார்? அரசர் என்ன கொடுத்திருப்பார்? என்ன கொடுத்திருப்பார்? ஒரு முட்டைய பேப்பர்ல எடுத்து ஒன்ல கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஏண்டா அரசருக்கு ஏதாவது தாயி, அரசர் என்ன கொடுத்திருப்பாரு? யாருக்கா யோசிக்க முடியுமா? அரசர் என்ன கொடுத்திருப்பாரு? பசியோடு இருக்கிறவருக்கு என்ன செய்யறாரு அரசர்? அரசன் வண்டியில வராரு. வண்டியில வரும்போது அவர் சாப்பாடு கொண்டு வருவாரு. என்ன கொடுத்திருப்பாரு? என்ன கொடுத்திருப்பாரு? காசு. அவர் என்ன செய்யறார்? தன்னிடம் இருந்த சால்வை எடுத்து என்ன செய்யறாரு? அந்த மனிதனுக்கு கொடுத்து, இதுதான் என்கிட்ட இருக்கு, நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்ப. இந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் தூரம் போறாரு. போகும்போது இன்னொரு மனிதரை பார்க்கிறாங்க. அந்த மனிதரை பார்க்கும்போது என்ன செய்யறாருன்னா, அந்த மனிதர் இந்த இளைஞரிடத்துல என்ன கேட்கிறாங்க? ஏதாவது எனக்கு கொடுப்பா, நீ எதையாவது கொடுப்பான்னு கேட்கிறாரு. இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பையில இருந்து என்ன செய்யறாரு? ஒரு கை எடுத்து, ஒரு கை நெல் மணி எடுத்து என்ன செய்யறாரு? அவரை கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே என்ன செய்யறாரு? இவரும் வாங்கிட்டு போறாரு. போன உடனே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்?
என்ன ஆச்சரியம் நடந்திருக்காங்க? யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அவரு அரசத்தை கேட்கிறாரு, அரச சாமி கேட்கிறாரு. இவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறாரு. இவர் என்ன செய்றாரு? தன்னுடைய அந்த சோழநாட்டிலிருந்து ஒரு கை நெல் எடுத்து கொடுக்கிறாரு. நெல் எடுத்து கொடுத்தோன்னா இவரும் வாங்கிட்டு போறாரு. அந்த நெல்மணி சாதாரண நெல்மணியா இல்ல அதுல ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? வெரி குட். அப்ப அவர் வேகமா போய் ஆர்வத்தோட போய் பார்க்கும்போது அதுக்குள்ள எதுக்கு என்ன இருந்துச்சு? தங்க நெல்மணிகள் 10 நெல்மணிகள் அதுக்குள்ள இருந்துச்சு. எதற்காக இருக்கிறது என்றால், நல்ல கவனிய, கிறிஸ்துமஸ் திருவிழா. நாம் மனம் வந்து மற்றவருக்கு உதவியில் இருக்கின்றவர் கொடுக்கும் போது நமக்கு என்னது? அது வெட்டிப்பாக கிடைக்கும். புரியுதா? ஓகேவா? கவனிங்க. நீங்க சேர்த்தி சாப்பிட்டே கவனிங்க. சரிங்களா? சேர்த்தி சாப்பிட்டு பாட்டு இருக்கிறாரு. சரிங்களா? சரி. இப்ப இரண்டாவதாக ஜனவரி மாசத்துல இருந்து என்ன செய்ய போறோம்னா, சின்ன சின்ன நம்ம ஏற்கனவே சொன்னது போல வேலை நடக்கும். இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? நீங்க எல்லாம் மழையில வெயில் நனையாதபடிக்கு ஒரு சின்ன செட்டு போட்டு பெருமண்டா ஆடுறதுக்கு என்ன செய்ய போறோம்? ரெடி பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா வெயில் அடிக்குது, மழை காலம், வெயில் காலம், ஃபேனு, இது போல ஒரு சில தேவைகளை நம்ம என்ன செய்ய போறோம்? வர காலத்துல நிறைவு செய்ய போறோம்.